தருமபுரி மாவட்டம் செல்லியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பவுல் ஆண்டனி. கடந்த 27ஆம் தேதியன்று குடும்பத்துடன் வெளியே சென்ற அவர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பவுல் ஆண்டனி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் கடப்பாறையால் பீரோ லாக்கரை உடைத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. உடனே அந்த மர்ம நபர் பவுல் ஆண்டனியை கண்டதும் கழிவறைக்குள் சென்று தாழிட்டுக் கொண்டதாகவும் இதனால் பவுல் ஆண்டனி கூச்சலிட்டதாகவும் கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஒன்று திரண்டு திருடனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் திருட முயற்சித்து சிக்கியவர் தருமபுரி மாவட்ட சிறை காவலர் சக்தி என்பது தெரியவந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலராக தேர்வு செய்யப்பட்ட சக்தி முதலில் கோவை சிறையில் பணி செய்து வந்ததும் பின்னர் அங்கிருந்து பணி மாறுதல் பெற்று தருமபுரி மாவட்டம் சிறையில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்துள்ளது. சிறை காவலர் சக்தி 2 நாட்கள் விடுமுறை போட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சிறை காவலர் சக்தி 10 லட்சம் ரூபாய் கடனில் இருந்ததாகவும் கடனை அடைப்பதற்காக திருட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் மதிகோன்பாளையம் போலீசார் சிறை காவலர் சக்தியை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.